இதுக்கும் முன்னாடி நான் என்ன பண்றேன், ஜீரோன்னு போட்டு IS 456ல இருக்கக்கூடிய டைரக்ட் கொஸ்டின்ஸ் போட்டுடலாம். அதுதான் ஃபர்ஸ்ட். அதுதான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி கண்டென்ட்டா கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் அண்ட் பேசிக்ஸ் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். டிசைன் பிலாசபிஸ், அதாவது அந்த 3 மெத்தட் இருக்குல்ல, அதை பத்தி என்னென்னன்ற ஓவர்வியூ பார்க்க போறோம். அனாலிசிஸ் அண்ட் டிசைன் பை லிமிட் ஸ்டேட் மெத்தட், அதையும் பார்க்க போறோம். டைம் பெர்மிட்ஸ் சிங்கிளி ரீஇன்ஃபோர்ஸ்டு ஸ்டார்ட் பண்ணி அடுத்ததும் போக போறோம். சரியா? இந்த பார்ட்லயுமே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கான்சென்ட்ரேட்டடா நம்மளால பார்க்க முடியும். ஓகே, ஏன்னா இதுல இருக்க கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு ஆர் இதெல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் அடுத்து உள்ள டிசைன்ல போய் நம்ம பேச போற ஒரு பேராமீட்டர்ஸும் டிசைன்ல போய் நம்ம பண்ண போற ஒரு ஸ்டெப்ஸுமே புரியும். நீங்க டைரக்டா இதுல ஜம்ப் இன் பண்ணீங்க அப்படின்னா படிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகே. ஆனா கண்டிப்பா கண்டென்ட் வைஸ் அதை வந்து கிளியரா புரிஞ்சுக்கலாம் முடியாது. ரைட்? நீ சுத்தி இது பறந்துட்டே இருக்கோ, ஃப்ரேம்லயும் தெரியுது, மழை வர போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, ஃபைன். ஸோ அதனால அந்த இனிஷியல் பார்ட் ஆஃப் தி கண்டென்ட்டை கண்டிப்பா படிக்கணும். அது படிக்காம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. அதுலயும் அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு டெஸ்ட் பண்ற கொஸ்டின்ஸே நிறைய கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கவர் பண்ணணும். அதுக்கு அடுத்து பீம்ஸ்ல சிங்கிளி ரீஇன்ஃபோர்ஸ், டபுள்யூ ரீஇன்ஃபோர்ஸ், பிளான்ஸ்டு பீம்ஸ், டியர் ஸ்ட்ரெஸ், பாண்ட் ஸ்ட்ரெஸ், டார்ஷன், ஸ்லாப்ல 1-வே ஸ்லாப், 2-வே ஸ்லாப், ஃபிளாட் ஸ்லாப், அப்புறம் காலம், அப்புறம் ஃபூட்டிங், இது எல்லாத்தோட டிசைனும் படிக்கணும். ஓகே, சரி. கொஸ்டினா உங்களை இதுல டெஸ்ட் பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்ணுவாங்க, ஆர் ஒரு சில டேட்டாஸ் தெரியுதான்னு செக் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ தெரியுதான்னு செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய ஆர்சிசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் ஏரியாவா வரப்போகுது. ஓகே, இது ஃப்ரேம் ஒர்க் எழுதிக்கிறீங்களா? என்ன சப்ஜெக்டோட டாபிக்ஸ் என்ன இருக்கு மேஜரா அப்படிங்கிறத டக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப். இப்போ என்ன பண்றோம்னா, நம்ம லோடை பத்தி படிச்சிருக்கோம், அதெல்லாம் படிச்சுட்டே வரோமா, ஒரு டேர்ம்ஸா படிச்சுட்டே வரோமா. அடுத்து என்ன பண்ணணும்னா, இதுல யூஸ் பண்ண போற மெட்டீரியல் பத்தி டீட்டெயிலா படிக்கணும். யார் 2 பேரு? ஒன்னு கான்கிரீட், இன்னொன்னு ஸ்டீல். இவங்க 2 பேரை பத்தியும் படிக்கணும். இது 2 பேரை பத்தி படிக்கிறது தனி சப்ஜெக்டே இருக்கு. பட் ஆனா இங்க நம்ம அவ்வளோ டீப்பா போக தேவையில்லை. நம்ம அதை கான்கிரீட் டெக்னு தனியா படிப்போம், அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ பட் இந்த இடத்துல நம்ம அதை ஃபுல் கான்கிரீட் டெக் இங்க பார்க்க முடியாது. ஓகே, ஆனா இது டிசைன் ஓரியன்டா என்னெல்லாம் பேராமீட்டர்ஸ் வேணுமோ அதெல்லாம் மட்டும் நம்ம இப்ப பார்த்துட்டு அப்படியே டிசைனுக்கு போறோம். சரியா? எனக்கு சொல்லுங்களேன், ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப், ஸ்ட்ரெஸ் எந்த ஆக்சஸ்ல இருக்கும்? எக்ஸ் ஆக்சஸ்ல இருக்குமா? ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் இதுல எனக்கு ஸ்டீலுக்கு இப்படி வந்திருக்கும். சரியா? சரி, இது வந்து என்ன ஸ்டீலுக்கு? மைல்டு ஸ்டீலுக்கு இப்படி இருக்கும். அப்புறம் இன்னொன்னு இருக்கு, HYST பாருக்கு, இந்த மாதிரி இருக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் இப்படி இருக்கும். ஓகே, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் இப்படி இருக்கும். இது வந்து HYST பாருக்கு. சரியா? இது ஸ்ட்ரெஸ், இது ஸ்ட்ரெயின். கான்கிரீட்டுக்கு எப்படி இருக்கும்? கான்கிரீட்டுக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கணும்ல, அதையும் தானே நம்ம படிக்கணும். கான்கிரீட்டுக்கு எப்படி இருக்கும்? ஈல்டு பாயிண்ட் வராது சார். ஓகே, ஆனா எப்படி இருக்கும் கிராஃப்? ஏதாவது ஐடியா இருக்கா? என்ன மாதிரி ப்ரொஃபைல்ல இருக்கும்? நாட் அ வெல் டிஃபைன்டு கர்வா இருக்கும் போது லீனியரா இருக்குமா? கான்கிரீட்டுக்கும் இப்படி லீனியரா இருக்குமா? கவனிங்க. சி, கான்கிரீட்டுக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் இப்படி இருக்கும். ஓகேவா? அதாவது அதுக்கு லீனியர்லாம் இருக்காது அது. ஓகே, இதான் கான்கிரீட்டோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப். இப்போ இதுல நம்ம என்ன பண்ணணும்? ஈல்டு ஸ்ட்ரென்த் எடுப்போம் தானே. இப்போ இதுல என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல இருக்க லோவர் ஈல்டு பாயிண்டா அப்பர் ஈல்டு பாயிண்டா? எது ஈல்டு ஸ்ட்ரென்த்? லோவர் ஈல்டு பாயிண்ட்ல தான் ஈல்டு ஸ்ட்ரென்த், அதாவது FYன்னு எடுப்போம். அதே மாதிரி இந்த இடத்துல எப்படி எடுப்போம்? வெரி குட், ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ். அதாவது இந்த லைனுக்கு பேரலா இன்னொரு லைன், ஆனா எந்த இடத்துல இருந்துன்னா 0.2% ஸ்ட்ரெயின்ல என்ன வந்திருக்கோ அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நான் என்ன பண்ணுவேன்? ஈல்டு ஸ்ட்ரெஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு பேர் ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ். ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ். இந்த எடுத்த ஸ்ட்ரெயின் வந்து ப்ரூஃப் ஸ்ட்ரெயின். ஓகே, சரி. இப்போ கான்கிரீட்டுக்கு எனக்கு அதே மாதிரி ஒரு வேல்யூ நான் இங்க எடுக்கணும்ல. நான் வந்து ஒரு வேல்யூ இங்க நான் FYன்னு போட மாட்டேன். பட் சே ஃபார் எக்ஸாம்பிள் FCKன்னு போட்டுக்கிறேன். அதுதானே கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தா இருக்க போகுது. ஸோ நான் அதை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்படி அதை, ஏன்னா இங்க லோடு அப்ளை பண்ண போறது கம்ப்ரசிவ் லோட்.
ஓகே, ஸ்டீலுக்கு டென்சைல் அப்ளை பண்ணியிருப்பேன், இங்க கம்ப்ரசிவ் லோட் யூடிஎம்ல வச்சு அழுத்தி இருப்பேன். ஓகே சரி, இப்போ நான் எஃப்சிகே எடுக்கணும்ல, எப்படி எடுக்கிறது? 0.0003 கிடையாது. நான் அது என்னன்னு சொல்றேன், குழப்பம் அதுக்குதான். அடுத்து அதெல்லாம் வரேன், அதை பத்திலாம் பேச போறேன். இல்ல, வேற என்ன பண்ணுவோம்? டான்ஜென்ட் வரைவோம் சார். இல்ல, வேற என்ன பண்ணுவோம்? அது வந்து இ கண்டுபிடிக்க தான் டான்ஜென்ட்லாம். 0.446 எஃப்சிகே எடுத்த உடனே அப்படிலாம் குதிக்க கூடாது. முதல்ல எஃப்சிகேவே வரல இன்னும், அப்புறம் தானே 0.445லாம். இந்த கிராஃப்ல இருந்து எஃப்சிகே எடுக்கணும், என்னால டைரக்டா எடுக்க முடியாது. அப்ப நான் இங்க என்ன பண்ணணும், அதே மாதிரி தான் கான்கிரீட்டுக்கும் பண்ணுவேன். என்னோட ஸ்ட்ரெயின் வேல்யூ 0.2%, அதாவது 0.002 இருக்கிற இடத்துல என்ன எனக்கு எஃப்சிகே வேல்யூ வருதோ அதை தான் நான் எஃப்சிகே வேல்யூ டைரக்ட், ஐ மீன் என்ன ஸ்ட்ரெஸ் வேல்யூ வருதோ அதை தான் நான் எஃப்சிகேன்னு எடுத்துப்பேன். அப்ப கான்கிரீட் வந்து எனக்கு எலாஸ்டிக் மெட்டீரியலா? இந்த கிராஃப் பார்த்தே சொல்லலாம், இது எலாஸ்டிக் மெட்டீரியலா கான்கிரீட்? எனக்கு ஆர்சிசி சப்ஜெக்ட்ல என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே தனியா கவர் பண்ணி ஒரு ஸ்பெஷல் கோர்ஸா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸோட வீடியோஸ் இன்க்ளூட் ஆயிருக்கும். கிளாஸோட வீடியோஸ் இந்த மாதிரி கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 அதோட ரெஸ்பெக்டிவ் டாபிக்ஸையும் மென்ஷன் பண்ணி இதுல இருக்கும். அண்ட் நீங்க அந்த பர்டிகுலர் கிளாஸை வியூ பண்றதும் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல உங்களால வியூ படிக்க முடியும். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆப்ஷனும் இதுல இன்க்ளூசிவா இருக்கும். தென் அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட ரெஸ்பெக்டிவ் நோட்ஸ், அந்த கிளாஸ்ல நான் என்ன நோட்ஸ் வச்சு நடத்திருப்பேனோ அது உங்களுக்கு பிடிஎஃபா இதுல அப்லோட் ஆயிருக்கும். இதுல இருந்தே உங்களால வியூ பண்ணி படிச்சுக்க முடியும். இருக்கு பாருங்க, இந்த மாதிரி ஸ்லாப்ஸ் ரிலேட்டட் ஃபார்முலா என்ன, கண்டென்ட் என்னன்னு கம்ப்ளீட் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், அந்த ஒரு டாபிக்கும் தனித்தனியா டாபிக் மென்ஷன் பண்ணி இதோட நோட்ஸ் இருக்கும். ஒன்ஸ் இதே நோட்ஸ் தான் கிளாஸ்லயே வச்சு பேசியிருப்போம். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கும் நோட்ஸ் மேக் பண்ணவும் ஈஸியா இருக்கும். அதுக்கு அடுத்து ப்ரீவியஸ் இயர் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் இதுக்கு முன்னாடி ஆர்சிசில இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்றதோட டாபிக் வைஸ் கம்பைலேஷனும் இது கூட அட்டாச் ஆயிருக்கும். அதையும் நீங்க ப்ராக்டிஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கிளாஸ்லயே அந்தந்த டாபிக் முடியிறப்ப டிஸ்கஷனும் பண்ணி முடிச்சிருப்பேன். இது உங்களோட ரெஃபரன்ஸ்க்கும் ப்ராக்டிஸ்க்கும் மட்டும்தான். இதை தவிர்த்து இந்த மொத்த ஆர்சிசி டாபிக் முடிஞ்சதுமே போர்ட்டல் டெஸ்டா நீங்களே வந்து போர்ட்டல்ல டெஸ்ட் எழுதி பார்த்துக்கிறதுக்காக ஆர்சிசி ரிலேட்டடா இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் எல்லாத்தையும் டெஸ்டாவும் இதுல இன்க்ளூட் பண்ணிருப்போம். அந்த டெஸ்ட்டும் நீங்க எடுத்துக்கலாம். ரெப்படிஷன்ஸும் அலவுடு தான். இந்த பர்டிகுலர் கோர்ஸை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி ஆர்சிசி மட்டும் அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆர்சிசி டிஎஸ்எஸ் எஸ்ஏ எஸ்ஓஎம் இப்படின்னு மொத்த ஸ்ட்ரக்சர்ஸ் பேப்பரோட காம்போவும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹார்ட்லி பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு ஒரு லைக் என்ன 7 கிளாஸஸ் இருக்கா, ஒரு கிளாஸ் வந்து ஒரு 2.5 hours இல்ல மேக்ஸிமம் போனா 3 hours இருக்கும். ஸோ 15 to 20 hours உங்களுக்கு இந்த மொத்த கண்டென்ட்டுமே கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? இதுலயும் IS 456ல இருந்து மட்டும் எந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் வரும்ன்ற அதை பத்தின கம்பைலேஷன் வீடியோவும் இதுலயே இன்க்ளூசிவா இருக்கும். ஸோ மொத்த ஆர்சிசியை நான் பெருசா படிச்சதே இல்லை, நான் டச் பண்ணதே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்க கண்டிப்பா இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த தரம் ஆர்சிசி ப்ரீ ஸ்ட்ரெஸ் ஸ்டீல் இது மூணும் புட் டுகெதரா போட்டு உங்களுக்கு 30 marks வரைக்கும் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. ப்ரீ ஸ்ட்ரெஸ்ல ஒரு 4 mark, ஸ்டீல்ல ஒரு 10 markன்னு வச்சுக்கிட்டா கூட மீதி 15 mark இந்த ஆர்சிசி டாபிக்ல இருந்து மட்டும் வரப்போகுது. அதுக்கு இதுல இருக்க கண்டென்ட்ஸை நீங்க தெளிவா படிச்சுட்டு போனீங்கனாலே 100% போதும். அண்ட் இந்த பர்டிகுலர் கோர்ஸோட வேலிடிட்டி நீங்க பர்ச்சேஸ் பண்ற டேட்ல இருந்து 1 month வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அதுக்குள்ளார இந்த கண்டென்ட் வாட்ச் பண்ணி முடிச்சு 20 hours கண்டென்ட் தான். ஸோ 1 month தாராளமா போதும். இந்த பர்டிகுலர் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி இந்த கண்டென்ட் கொடுத்துருக்கு. இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவோம் இது எல்லாமே கீழே டிஸ்பிளே ஆகிற 9751200200 நம்பருக்கு இதோட பிரைஸ் அண்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் டீடைல் அவங்க உங்களுக்கு சொல்லுங்க. கான்கிரீட் இஸ் இன்எலாஸ்டிக். எலாஸ்டிக் மெட்டீரியல் கிடையாது, ஆனா வி அசியூம். ஓகேவா? அதெல்லாம் லேட்டர் ஸ்டேஜஸ்ல. ஓகே, பட் அது இன்எலாஸ்டிக்கா தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் இங்க எனக்கு கிடைச்ச கிராஃப் இருக்கு பாத்தீங்களா, இந்த கிராஃப் வந்து ஒரு நான் லீனியர் கிராஃபா தான் இருக்கும். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து இந்த எஃப்சிகே வேல்யூன்ற வார்த்தை வந்து நான் இங்க டைரக்டா எழுதுனதுனால இந்த கர்வ் வந்து எந்த கியூபை உடைச்ச கர்வா இருக்கும். இது எந்த கியூபை எடுத்துட்டு வந்து உடைக்கிறப்ப நான் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வரைஞ்சிருப்பேன். எத்தனாவது நாள் கழிச்சு எடுத்துட்டு வந்த கியூபா இருக்கும். இது 28 daysல எடுத்துட்டு வந்து உடைச்ச கியூபா இருக்கும். அதுக்கு தான் இந்த கர்வ் வரும். அப்ப அதை விட கம்மி டேஸ்ல உடைச்சிருந்தேன்னா அதிகமா வருமா கம்மியா வருமா? இந்த கர்வ் வந்து மேல வருமா கீழே வருமா? கம்மியா தானே இருக்கும் ஆப்வியஸ்லி. ஸோ அப்ப எனக்கு இதுக்கு கீழே இன்னொரு கர்வ், சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டேஸ் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 7 days ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 7 days ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்து 3 daysல உடைக்கிறேன்னா கண்டிப்பா அதோட கம்மியா தான் ஒரு கர்வ் வரும். 3 daysல இருக்கு. இந்த 7 daysல எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 28 daysல ஒரு வேல்யூ கிடைச்சதுல எஃப்சிகேன்னு அந்த வேல்யூவோட 7 daysல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா 0.67 எஃப்சிகேவா இருக்கும். அதே 3 daysல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.5 எஃப்சிகேவா இருக்கும். ஓகேவா?
இப்ப புரியுதா ஏன் எஃப்சிகே 0.67 எஃப்சிகே சொல்றோம்னு? அதனால இல்ல, அது ஏன்னு அடுத்து நான் சொல்றேன். ஓகேவா? சரி, இப்ப இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் நோட் பண்றீங்களா? இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் நோட் பண்றீங்களா? The strain curve of concrete. அங்கேயும் 0.67 தான். ஆனா இந்த 0.67க்கு ரீசன் சொல்லிட்டேன். நம்ம டிசைன்ல யூஸ் பண்ற 0.67க்கு ரீசன் நான் இன்னும் சொல்லல, இனிமே தான் சொல்ல போறேன். இது வந்து டேஸ் கணக்கு தான். ஞாபகம் இருக்கா? அங்க 28 டேஸ் கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்தையே 0.67 எடுப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் சப்ஜெக்ட் பாக்குறீங்கன்னா பி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் டாட்டூ போடுறப்ப ஈஸியா போட்டுருவாங்க. போட்ட டாட்டூ மறைக்கணும்னா தான் கஷ்டமா இருக்கும். 40 to 50 ஓகே தான். டேபிள் படிச்சிருப்போம்ல, அந்த டேபிளை கான்ஸ்டன்டா வச்சுக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தம்ஸ் அப். ஓகே, இந்த கர்வை வச்சுட்டு என்னால அனாலிசிஸோ இல்ல அடுத்தோ என்னால ப்ரொசீட் பண்ண முடியாது. இந்த கர்வ் வச்சுட்டு, இப்படி இருக்க ஒரு கர்வ் வச்சுட்டு. ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஐடியலைஸ்டு கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்வை ஐடியலைஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகேவா? அந்த கர்வ்ல தான் நான் அடுத்து மேற்கொண்டு எல்லா ஸ்டடீஸும் பண்ண போறேன். அதனால இதுதான் ஒரிஜினல். பட் இதை நான் ஐடியலைஸ் பண்ணி வேற மாதிரி ரீட்ரா பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி, அந்த ஐடியலைஸ் கர்வுக்கு போறதுக்கு முன்னாடி கவனிங்க. இப்ப நான் வந்து எஃப்சிகே அப்படிங்கிறது ஸ்ட்ரென்த்தா லோடா? என்னது எஃப்சிகேங்கிறது? எஃப்சிகே ஏன்னா நான் எதை பேஸ் பண்ணி கேட்கிறேன்னா, நம்ம பேசின அந்த லைக் என்ன சொல்றது, எஃப்ஓஎஸ் ரிலேட்டடா பேசணும்ல, அதை வச்சு கேட்கிறேன். ஸ்ட்ரென்த்தா லோடா? ஆப்வியஸ்லி ஸ்ட்ரென்த் அது. ஓகேவா? சரி, இப்ப எனக்கு இந்த ஸ்ட்ரென்த் வேல்யூவை, எஃப்சிகேன்னு ஒரு வேல்யூ கிடைக்குதுல்ல, இந்த ஸ்ட்ரென்த் வேல்யூவை நான் அப்படியே என் டிசைன்ல யூஸ் பண்ணணுமா, இல்ல கூட கூட்டிட்டு யூஸ் பண்ணணுமா, இல்ல குறைச்சி யூஸ் பண்ணணுமா, இன்க்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணணுமா? M20 தான் அந்த கான்கிரீட் இருக்குன்னா M13 டிசைன்ல போட்டு போடணுமா? அதுக்கு தானே நம்ம அந்த ஃபேக்டரே பார்த்தோம். குறைக்க தானே செய்யணும், குறைக்க தானே செய்யணும். ஸ்ட்ரென்த் ஆச்சு அது. அப்ப எஃப்சிகேன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னா நான் அந்த எஃப்சிகேவை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது என் டிசைன்ல, அதை நான் குறைக்கணும். M20னா 20 நான் 20 எடுத்து போடுவேன். ஆனா அது கூட ஒரு ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணி அதை குறைச்சு தான் யூஸ் பண்ணணும். கரெக்டா? ஏன் குறைக்கிறோன்றதை தெரிஞ்சுக்கணும். ஏன் குறைக்கிறோன்றதை தெரிஞ்சுக்கணும். ஒன்னு சேஃப்டி ஃபேக்டர். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. அதனாலயும் நான் அந்த அந்த ஸ்ட்ரென்த் வேல்யூவை குறைக்கிறேன். என்னன்னு யோசிச்சீங்கன்னா, டியூப் போட்டு அழகா அந்த கான்கிரீட்டை கன்ஃபைண்டா மாத்தி நான் உடைக்கிறப்போ ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குது. அதே கலவைய சிலிண்டர் மோல்டு இருக்கு, அதே கலவை தான், ஒன்றும் இல்லை. நீங்க எக்ஸ்ட்ராவா நல்லா கலந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்னுத்துல கியூப் போட்டு ஸ்ட்ரென்த் போடுறீங்க, இன்னொன்னுல சிலிண்டரா போட்டு ஸ்ட்ரென்த் போடுறீங்க. எதோட ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல ஒரே ஸ்ட்ரென்த் இருக்குமா? ஒரே கான்கிரீட் தான், எதையுமே மாத்தல. ஷேப்பு மட்டும் மாத்திட்டேன். கியூபா போடுறதுக்கு பதிலா சிலிண்டரா போட்டிருக்கேன். எதோட ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும்? இல்ல ரெண்டும் ஒரே ஸ்ட்ரென்த் இருக்கு? ஒரே ஸ்ட்ரென்த் தானே சார் இருக்கு. ஒரே கான்கிரீட் எடுத்து போடுறீங்கன்றீங்க, அப்போ ஒரே ஸ்ட்ரென்த் தானே இருக்கும்? இருக்காது. ஷேப் மாறுது இல்ல, அதனால அதோட ஸ்ட்ரென்த்தும் மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள், வெரி குட். எதுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டியூப் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ டைம்ஸ்? டியூப் ஸ்ட்ரென்த் வந்து it will be 1.25 times the cylinder strength divided by நினைச்சுக்க கூடாது. டியூப் ஸ்ட்ரென்த் இஸ் 1.25 times cylinder strength. அப்பனா எது அதிகம்னு அர்த்தம்? திருப்பி குழப்பம் வருது. டியூப் தான். ஓகே, ஸோ கியூப் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கும். ஓகே, இந்த வேல்யூ கூட டைரக்டா क्वेश्चन கேட்டிருக்காங்க. சரி, நீங்க யோசிச்சு பாருங்களேன். அதாவது 150 mm கிராஸ் 150 mmக்கு ஒரு கியூப் போட்டதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன், 150 mm கிராஸ் 300 mm ஹைட் இருக்க மாதிரி ஒரு சிலிண்டர், அதுக்கு கேஸ்ட் பண்றப்பவே எனக்கு ஸ்ட்ரென்த்ல டிஃபரன்ஸ் வருது. எவ்வளவு? 25% டிஃபரன்ஸ் வருது. நீங்க கியூப் போட்டு ஒரு ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிச்சிருப்பீங்களா? சைட்ல போயிட்டு என்னெல்லாம் போடுவீங்க? பீம் போடுவீங்க, காலம் போடுவீங்க, ஃபூட்டிங் போடுவீங்க, பேமெண்ட் போடுவீங்க, கர்வ்டா ஆர்ச் வைப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. அதே ஸ்ட்ரென்த் அது கொடுக்குமா? அப்படி கொடுக்கும்னு நினைச்சு நீங்க டிசைன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? தாங்காதுல லோடு. அப்பன்னா இந்த ஷேப்னால, இந்த சைஸ்னால நான் ஒரு ஃபேக்டர் ரிடக்ஷன் பண்றேன்ல, அதுதான் அந்த 0.67.
அதாவது 28 டேஸ்ல வரக்கூடிய வேல்யூவையே நான் 67% தான் கன்சிடர் பண்றேன். அந்த ரிடக்ஷனும் இந்த 67ம் ஒண்ணு கிடையாது. நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இந்த 67 டேஸ் குறையறதுனால குறைஞ்சது. அங்க நான் டேஸை குறைக்கல, அதே 28 நாள் தான். ஆனா நான் கியூபா போட்டதுக்கு பதிலாக மேல இங்க ஒரிஜினலா சைட்ல எப்படி வேணுமோ அப்படிலாம் கேஷ் பண்ணியிருக்கேன். ஆனாலும் அது 20 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் ஸ்ட்ரென்த் காட்டாது. அதை விட அது குறைச்சு தான் காட்டும். அது எவ்வளோனா ரிப்பீட்டட் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன், விச் இஸ் 0.67 டைம்ஸ் ஆஃப் எஃப்சிகே அட் 28 டேஸ். இது புரியுதான்னு எனக்கு எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. எதனால இந்த ஃபர்ஸ்ட் ரிடக்ஷன்றது புரியுதா? அதேதான். டிஎஸ்எஸ்ல பார்த்த ஷேப் ஃபேக்டர் வந்து அது ஷேப்பையே ஹோல்டு பண்ணிக்கிறதுக்கு ஒரு வேல்யூ வச்சுக்கும், அது வேற. இங்க நான் சொல்றது அந்த டிஃபரெண்ட் ஷேப்புக்கு மாத்துறப்ப என்னோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிரும்னு சொல்றேன். ஓகேவா? அங்க ஷேப் ஃபேக்டர் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 1. அந்த ஷேப் ஃபேக்டர் வேற, இது வேற. புரிஞ்சுதா? எல்லாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க எனக்கு. நான் டைம் தரேன் எழுதுறதுக்கு, எல்லாமே ஸ்லைட்ல இருக்கு, நீங்க கவனிங்க ஃபர்ஸ்ட். இதுல எல்லாம் கிளாரிட்டி இல்லாம என்ன அப்புறம் ஆர்சிசி. ஓகே, நெக்ஸ்ட் இதான் அந்த ஐடியலைஸ்டு கர்வ். நான் சொல்ல ஃபர்ஸ்ட் கர்வ் பார்க்கணும், அப்புறம் நான் டைம் தரேன் எழுது. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், இதுதான் என்னோட எஃப்சிகே. அதாவது என்னோட கர்வ் இப்படி வளைஞ்சு இருந்ததை நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் நிமித்தி வச்சிருக்கேன். எது HYSD பாருக்கு இருக்க மாதிரி வச்சிருக்கேன். இதுதான் ஐடியலைஸ்டு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஃபார் கான்கிரீட். இதுவும் கான்கிரீட்டுக்கு தான். இங்க மேல வரைஞ்சிங்கல்ல, இப்போ நான் தான் இங்க எப்படி ரீட்ரா பண்ணியிருக்கேன், ஐடியலைஸ் பண்ணி. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து எஃப்சிகே, அதுதான் நான் 28 டேஸ்க்கானது, அதை அப்படியே போட்டுட்டேன். அடுத்து இருக்க 0.67 எஃப்சிகே ஷேப்னால குறைஞ்சிருக்கிறது, டேஸ்னால இல்லை. ஓகேவா? நான் இப்போ 7 டேஸ்லாம் போடல, இது மொத்தமாவே இந்த கர்வே எதுக்கு 28 டேஸ்க்கு தான். ஓகே, இப்போ அடுத்து நான் ஒரு வேல்யூ குறைச்சு இந்த கர்வ் வரைகிறேன். 0.67 எஃப்சிகேக்கு ஒரு கர்வ் வரைஞ்சேன்னா அது இப்படிதான் இருக்கும், ப்ளூ கலர்ல பாக்குறதுக்கு லைக் அந்த ப்ரொஃபைல்ல இருக்கும். இந்த 67 எதனாலன்னு பாத்தீங்கன்னா சைஸ் ஃபேக்டர் யூஸ்டு டு ரெடியூஸ் எஃப்சிகே வேல்யூ. அது எதனாலதான் சைட்டுக்கு நம்ம மாத்துறோம், கியூப் இல்ல சைட்ல வேற மாதிரி இருக்குன்றதுனால. அதுக்கப்புறம் பாருங்களேன், ஃபர்தரா குறைச்சிருக்காங்க. இது எதுக்குன்னா இதுதான் நீங்க போட்ட அந்த ஸ்ட்ரென்த்துக்கான எஃப்ஓஎஸ். எவ்வளவு போட்டீங்க கான்கிரீட்டுக்கு? 1.5. இப்போ ஆல்ரெடி எவ்வளவு இருக்கு எஃப்சிகே? 0.67 இருக்கு. டிவைடட் பை 1.5 போடுங்க, எவ்வளவு வருது? 0.445. ஓகேவா? ஸோ அப்படி வந்தது தான் எனக்கு. அடுத்த 0.67 டிவைடட் பை 1.5 போட்டு தான் எனக்கு ஃபைனலா டிசைன் ஸ்ட்ரென்த்துக்கு கான்கிரீட்டுக்கு இது வேல்யூ வந்துச்சு. கிளியரா? எல்லாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க எனக்கு. நான் டைம் தரேன், எல்லாத்தையும் வரையலாம். பட் கிளியரா இருந்துச்சான்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நான் இன்னும் ஒரு லைன் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, இதுல வெரி குட். இதுல இங்க பாருங்களேன், இந்த பாயிண்ட் வந்து எதுக்கு நான் வச்சிருக்க ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ். அதுக்கப்புறத்துல இருந்து எனக்கு வேல்யூ பெருசா மாறவே இல்லை. அது ஆக்சுவலா அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் தான். நான் வரைகிறப்ப அப்படி வரைஞ்சிட்டேன். பட் அதுக்கப்புறம் எப்படி இருக்கு? ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் இருக்கு. ஓகே, இங்க இருக்கிற வேல்யூவும் ஒய் ஆக்சிஸ் படி சேம் தான். அதுல என்ன பண்றேன்னா லாஸ்ட்ல என்னோட ஸ்ட்ரெயின் வந்து எந்த இடத்துல எல்லாமே முடிஞ்சிருது, ஆர் எந்த இடத்துல எல்லாமே சேச்சுரேட் ஆயிருது, அந்த பாயிண்ட் வரைக்கும் எது வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன்னா, கான்கிரீட்ல மேக்ஸிமம் ஸ்ட்ரெயினை நான் எங்க லிமிட் பண்றேன்னா 0.0035 லிமிட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அதால ஸ்ட்ரெயின் எடுத்துக்க முடியாதுன்னு மேக்ஸிமம் வேல்யூக்கு லிமிட் பண்ணிடுறேன். இந்த வேல்யூவும் முக்கியம், இதை தான் நம்ம டிசைன்ல திருப்பியும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதனால எங்க இருந்து வந்துச்சுங்கிறதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, கிளியரா? டைம் தரவா? நோட் பண்ணிக்கிறீங்களா இதை? எஸ், நோட் பண்ணிக்கோங்க குயிக்கா. இது வந்து அப்படி கிடையாது. இங்க பாருங்க, இப்ப கியூப் வந்து நான் சொல்றது வந்து காம்பாக்டா கியூப் ஷேப்புக்கே சொல்றேன். நீங்க அதை ஸ்கொயரா போட்டீங்கனாலும் அது ஷேப் ஆக மொத்தத்துல மாறிடுது தான். இட் டசன்ட் மீன் அந்த சர்ஃபேஸ் ரவுண்டா இருந்தா வேற, லைக் கியூபா இருந்தா வேற, அப்படி அது மீன் பண்ணவே இல்லை. அது அர்த்தமே கிடையாது. இங்க வந்து எனக்கு இந்த சைஸ்ல கன்ஃபைன்டா இருக்கிறதுக்கு பதிலா எனக்கு வேற சைஸ்க்கு அது மாறுறப்பவே எனக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்றது தான். ஷேப் ஒரு விஷயம் இருக்கு, ஆனா அது எக்ஸாக்டா வெறும் ஷேப் மட்டும் இல்ல, அது எவ்வளவு காம்பாக்டா இருந்துச்சு அந்த என்ன சொல்ற அந்த மெம்பர் அப்படின்றது தான். ஸோ அதனால இதை நீங்க டைரக்டா அப்படி எடுத்துக்க முடியாது. பில்லர்ஸ் பியர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி சர்க்குலரா இருக்கிறதுக்கு காரணம் அது எனக்கு கம்ப்ரசிவ் லோடு தாங்க போகுது மேக்ஸிமம் டைம். அதுல எனக்கு வேற எந்த லோடும் பெருசா வரப்போறது இல்லை. அதனால மோஸ்ட்லி அந்த ஷேப்புக்கு போயிருப்பாங்க. நீங்க சைஸ் பெருசு பண்ணிட்டீங்கனாலே இந்த 0.67 உள்ள வந்துடும். ஓகேவா? தான் IS 456 டிசைன் ரெக்கமெண்டேஷன். கொஞ்சம் குயிக்கா
அல்டிமேட்னு எடுக்கிறதோட நான் ஸ்டேட்மெண்ட்டை அடுத்த ஸ்லைட்ல வச்சிருக்கேன். மேக்சிமம் ஸ்ட்ரெஸ் எங்க வரும் அப்படின்னா 1 minute. மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரெஸ் எங்க வரும்னா 2% ஆர் சாரி 0.2%லயே. ஓகே, எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் வரைக்கும் எனக்கு எல்லாமே ஈல்ட் ஆகி முடியறப்ப என்ன ஸ்ட்ரெயின் இருந்திருக்குன்றது 0.0035. அதுக்கு மேல அது ஸ்ட்ரெயின் ஆக முடியாது. ரைட், நெக்ஸ்ட் ஸ்லைட் போறேன். இப்போ நீங்க இப்போ எழுதியிருக்க பாயிண்டே தான் அடுத்தும் வரும். இந்த 0.445 தான் அப்புறம் போக போக 0.45 FCKன்னு மாறிடும். யா, இப்போ புரிஞ்சிச்சா இந்த 0.67 0.45லாம்? ஓகே தானே? நெக்ஸ்ட் பாருங்க, IS 456 recommends the design strength of the concrete to be taken as. அப்ப எல்லா இடத்துலயும் இனிமே design strength of concrete, அதாவது நான் உங்ககிட்ட M20 கிரேட் கான்கிரீட் கொடுத்தேன்னா நீங்க M20னா 20 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் போடக்கூடாது. என்ன பண்ணுவோம், 0.45 கூட அந்த 20 மல்டிப்ளை பண்ணி அது என்ன நியூட்டன் பர் mm ஸ்கொயர் வருதோ அதுதான் என் கான்கிரீட் தாங்கும் தான் போடணும். தெரியுதா எவ்வளவு ஊழல் பண்ணியும் ஏன் நிறைய இடத்துல பில்டிங் பிரிட்ஜ் எல்லாம் ஓரளவுக்கு நிக்குதுன்னா இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டினால தான். இதுக்கு ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, லோடுக்கு ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, அதெல்லாம் போட்டதுனால அவங்க ஏதாவது 1-2 மாத்தினாங்க வச்சாங்கன்னாலும் ஸ்ட்ரக்சர் தப்பிச்சிருது. ஓகே, அதுக்கு தனியா ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி போட்டுறது நல்லது. இல்லைன்னா என்ன ஆகுது, இந்த மலையில ஒரு பாலை அடிச்சுட்டு போச்சு அந்த மாதிரி எல்லாமும் ஆயிருது. ஓகே, நெக்ஸ்ட் த மேக்ஸிமம், இது 0.2. The maximum value of stress is at the strain 0.2% or 0.002 and the stress value is called as maximum compressive strength of concrete. அந்த லைக் FCK எங்க எடுத்தோன்றது தான் இங்க திருப்பி ரீடிஃபைன் ஆயிருக்கு. ஓகேவா, அடுத்து மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி வருது, நான் அது சொல்றேன். இந்த பாயிண்ட் ஏதாவது நோட் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஆல்ரெடி எழுதுனது தான். அடுத்த பாயிண்ட் கூட போகலாம். நம்ம எனக்கு சொல்லுங்க, கான்கிரீட்டோட மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி வேல்யூ என்ன? 2 into 10⁵ யூனிட் என்ன? நியூட்டன் பர் mm ஸ்கொயர். அதுதான் கான்கிரீட்டோட இ வேல்யூ. அது ஸ்டீலோடது. 2 into 10⁵ நியூட்டன் பர் mm ஸ்கொயருங்கிறது ஸ்டீலோட இ வேல்யூ. நான் கேட்கறது கான்கிரீட்டோட இ வேல்யூ. அதான், வெரி குட். 5000 √/FCK. ஓகே, இது ஷார்ட் டேர்முக்கு. லாங் டேர்முக்கு பிளஸ் தீட்டாவா பை தீட்டாவா? ட்ரிப்ளிங் ஸ்ட்ரெஸ், க்ரீப். ஓகே, க்ரீப் கோஎஃபிஷியன்ட். ஆனா இந்த அளவுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும், எக்ஸாம்ல கிளியர் பண்ணிடலாம். நமக்கு ஏதாவது ஒன்று அது ரிலேட்டடா வார்த்தை ஏதோ ஒன்று தெரியுது இல்ல, போதும் அதை வச்சே 2-3 இந்த மாதிரி வர சிம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். நீங்க இதே லெவலுக்கு எல்லா சப்ஜெக்ட்லயும் ஆனா தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஒரு சப்ஜெக்ட்ல இதெல்லாம் தெரியுது இல்ல, நிறைய விஷயம் நீங்க சொல்றீங்கல்ல, இதுல ஏதாவது 1-2 மிஸ் ஆகும். பட் ஆனா இந்த லெவலுக்கு நீங்க ஏதாவது ஒரு படிக்காத சப்ஜெக்ட் வச்சிருக்கீங்கன்னா அதையும் இந்த லெவலுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நிறைய விஷயம் ஆன்சர் பண்ண முடியும். அதனால லைக் சர்ஃபேஸ் லெவல்ல ஒரு சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால கரெக்டா ப்ரிப்பேர், நீங்க ஆல்ரெடி படிச்சதுனாலயா இல்ல காலேஜ்ல கவனிச்சதா என்னெல்லாம் தெரியல, ஆனா நிறைய விஷயம் கரெக்டா எதெல்லாம் கீ பாயிண்டா இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. வெரி குட். ஷார்ட் டேர்ம் டிவைடட் பை 1 + தீட்டா. ஓகேவா, அதுதான் வந்து வேல்யூ. தீட்டா வந்து க்ரீப் கோஎஃபிஷியன்ட். க்ரீப்னா என்ன எல்லாமே நம்ம பேச போறோம். இதுல கவனிங்க, இதுல இன்னும் ஒரு மேட்டர் என்னன்னா, இந்த சீக்கண்ட் மாடுலஸ், டான்ஜென்ட் மாடுலஸ், இனிஷியல் டான்ஜென்ட் மாடுலஸ், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம இந்த 5000 √/FCKன்னு எழுதுறீங்கல்ல, இது என்ன மாடுலஸ்ல வந்த இ வேல்யூ? நிறைய பேர் ஆல்ரெடி சப்ஜெக்ட் பார்த்தவங்களாம் இருப்பீங்க. வெரி குட். சீக்கண்ட் மாடுலஸ். சீக்கண்ட் மாடுலஸ்னா என்னது? கொஸ்டின் இது கேட்பாங்க டைரக்டா. இ வேல்யூ சொன்னீங்க 5000 √/FCKன்னு. இந்த வேல்யூல போட போற இந்த FCK இருக்குல்ல, இந்த FCK என்ன மாடுலஸ்ல எடுத்தது? சீக்கண்ட் மாடுலஸ், டான்ஜென்ட் மாடுலஸ், இனிஷியல் டான்ஜென்ட் மாடுலஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு ஆன்சர் சீக்கண்ட் மாடுலஸ் தான். ஓகேவா, அது கரெக்ட் தான். ஆனா என்ன அப்படிங்கிறதோட சேர்த்து தெரிஞ்சுக்கணும். வெரி குட். அப்படிங்கிறதோட சேர்த்து தெரிஞ்சுக்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின் போட்டீங்கன்னா அது டான்ஜென்ட், இனிஷியல் டான்ஜென்ட் மாடுலஸ். ஓகே, நான் சொல்றேன் என்னன்னு கவனிங்க. ஃபர்ஸ்ட் கவனிச்சுட்டு அப்புறம் எழுதணும், யாரும் எழுதக்கூடாது. இங்க பாருங்க, மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் கான்கிரீட் ஷார்ட் டேர்ம்து, லாங் டேர்ம்து. லாங் டேர்ம்ல தீட்டா வரும். தீட்டானா க்ரீப் கோஎஃபிஷியன்ட், அது டேஸை பொறுத்து மாறும். அந்த டேபிள் கொடுத்துட்டேன். இது ஒரு பக்கம். இதுல இந்த FCK ஒன்னு எடுத்தீங்கல்ல, இத IS 456 என்ன சொல்லுதுன்னா, நீங்க அந்த கிராஃப்ல இருந்து FCK எடுக்கிறீங்கல்ல,
கிராஃப்ல இருந்து எஃப்சிகே இல்ல இப்படி இருக்க ஒரு கிராஃப்ல இருந்து எஃப்சிகே வேல்யூ எடுக்கிறீங்கல்ல, இதை எந்த பாயிண்ட்ல இருந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல IS456 வந்து ஒரு மெத்தட ஓகே சொல்லுது, அதுதான் சீக்கண்ட் மாடுலஸ். ஓகே, என்ன அர்த்தம்னா இது வந்து ஒரு மேத்தமேட்டிக்ஸ் கான்செப்ட் தான் இந்த சீக்கண்ட் மாடுலஸ்லாம். பாருங்க இப்படி இருக்கா, இந்த கர்வ்ல ஆரிஜின்ல இருந்து, ஆரிஜின்னா 0, ஆரிஜின்ல இருந்து ஒரு லைக் என்ன சொல்றது ஒரு லைன் வருது. ஓகே, அந்த லைனுக்கு நீங்க ஸ்லோப் எடுக்கிறீங்க. பாருங்க ஆரிஜின்ல இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வரைஞ்சு, ஏன்னா இந்த கர்வோட ஒட்டி ஆரம்பிக்கும், அது ஆரம்பிக்கிறப்ப அப்புறம் அப்படியே நீட்டா போயிடும். இந்த மாதிரி ஒரு லைனை வரைஞ்சு இந்த லைனுக்கு ஸ்லோப் எடுத்தீங்கன்னா அதுக்கு பேரு இனிஷியல் டான்ஜென்ட் மாடுலஸ். ஓகே, அதே இந்த டான்ஜென்ட் ஆரிஜின்ல தான் வரையணும்னு கிடையாது, கரெக்ட் தானே? இப்போ இப்படி ஒரு கர்வ் இருக்குன்னா நான் இந்த டான்ஜென்ட்டை எங்கனாலும் வரையலாம். டான்ஜென்ட்னா என்ன, அந்த கர்வை ஒட்டினாப்புல போகணும். ஓகேவா? ஸோ நான் இப்படி ஒரு லைன் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் அது டச் ஆகி போகுது. இந்த டான்ஜென்ட்டுக்கு நான் ஒரு ஸ்லோப் எடுத்தேன்னா அதுதான் வெறுமே டான்ஜென்ட் மாடுலஸ். இந்த டான்ஜென்ட்டை ஆரிஜின்ல வச்சா இனிஷியல் டான்ஜென்ட் மாடுலஸ், கர்வ்ல எங்கேயாவது வச்சேன்னா வெறுமே டான்ஜென்ட் மாடுலஸ். சரி, ஓகே. அடுத்து சீக்கண்ட் மாடுலஸ்னா என்னது? சீக்கண்ட் மாடுலஸ்னா ஆரிஜின்ல ஒரு பாயிண்ட், இந்த கர்வ்ல எங்கேயாவது ஒரு பாயிண்ட் எங்க வேணா இருந்துட்டு போகுது, அதை ரெண்டுத்தையும் ஒரு லைன்னால டிரா பண்ணி ஜாயின் பண்ணிட்டு அந்த லைனுக்கு நான் ஸ்லோப் எடுத்தேன்னா அதுக்கு பேரு சீக்கண்ட் மாடுலஸ். ஸ்லோப்னு சொல்றேனே, ஸ்லோப் எடுத்தா என்ன வரும்? ஸ்ட்ரெஸ் இருக்கு, இங்க ஸ்ட்ரெயின் இருக்கு, இதுக்கு ஸ்லோப் எடுத்தா என்ன வரும்? மறைஞ்சிருச்சா? லோகேஷ் எனக்கு கிராஃப் இது அது பேர் என்ன, போர்டு ஒழுங்கா இல்லப்பா, நான் இங்க வைக்கிறதும் அங்க வர்றதும் வேறையா இருக்கு. வெரி குட், இ வேல்யூ தானே, அவ்வளவுதானே? இ வேல்யூ தானே, அந்த லைனுக்கு ஸ்லோப் எடுத்தா இ வேல்யூ தானே, அவ்வளவுதான். வெரி குட், வெரி குட். இப்ப தெரியுதா இதுல எந்த மெத்தட்ல நமக்கு இப்ப இ வேல்யூ, ஐ மீன் எந்த மெத்தட்ல இ வேல்யூ வந்திருக்கு அப்படின்னு தெரியுதா? ஸோ சாரி, எஃப்சிகேன்னு சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்ல, சாரி, இ வேல்யூ தான் எடுக்கிறோம்ல, யங்ஸ் மாடலஸ் தானே. ஸோ இப்போ எந்த மெத்தட்ல இ வேல்யூ எடுக்க சொல்றாங்க? IS456 படி, லாஸ்டா சொன்ன சீக்கண்ட் மாடலஸ் படி எடுக்கிறாங்க. இதுல போன இயரா இல்ல அதுக்கு முன்னாடி இயர் ஏஇ பேப்பர்ல கேட்ட கொஸ்டின் என்னன்னா, when the point of consideration is within the elastic limit, secant modulus is equal to initial tangent modulus, true or false அப்படின்னு ஒரு கேள்வி. நான் சீக்கண்ட் மாடுலஸ்க்கு ஒரு பாயிண்ட் எடுக்கணும், அந்த பாயிண்ட்டை நான் எலாஸ்டிக் லிமிட் இருக்குல்ல அதுக்குள்ளரே எங்கேயாவது எடுத்தேன்னா என்னோட அந்த இனிஷியல் டான்ஜென்ட் மாடுலஸ் ஒன்று வரைஞ்சேன் பார்த்தீங்களா, அந்த லைனும் நான் சீக்கண்ட் மாடுலஸ்க்கு வரைய போற லைனும் ஒன்னா தான் இருக்கும். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, வித்தின் எலாஸ்டிக் லிமிட், within limit of proportionality, my secant modulus value and initial tangent modulus value remains the same னு சொல்றாங்க. புரியுதா? இது எக்ஸாக்ட்டா क्वेश्चन வந்திருக்கு இது. ஓகே, எல்லாரும் இது secant modulus வந்துச்சு அதோட நிப்பாட்டி இருப்பாங்க. பட் அவன் இன்னும் ஒரு ஸ்டெப் உள்ளார போய் क्वेश्चन கேக்குறான். எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இதை எழுதிக்கோங்க. நான் क्वेश्चन எக்ஸ்பிளைன் பண்றேன் கோகுலன் திருப்பி. சாட் வச்சிருங்க ஃபுல்லா. secant modulus நான் சொல்றேன், क्वेश्चन கண்டிப்பா சொல்றேன். பிரவீன், நம்ம ஜாமெட்ரியை பொறுத்து மாற போறதையே நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டோம், அங்கேயே முடிச்சிட்டோம். 0.67 தான். நீ பீமா போட்டாலும் 0.67 ஆக்கிக்கோ, ஸ்லாபா போட்டாலும் 0.67 ஆக்கிக்கோன்னு அங்கேயே நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டோம். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் கேஸுக்கு போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால 0.67 அங்கேயே ஸ்டாண்டர்டைஸ் ஆயிடுச்சு. அதுல இருந்து 1.5 டிவைட் பண்ணா அதுவும் ஸ்டாண்டர்டைஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஓகே ஓகே, மெயின் சாட். அடுத்து 3 டைப்ஸ் ஆஃப் மாடுலஸ். டெஸ்ட்ல எழுதணுமா? ஏதோ ஒன்று டெஸ்ட்ல இந்த கொஸ்டின் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஞாபகம், ரிப்பீட்டர்ஸ்லையா இதுலன்னு தெரியல. கவனிங்க, இது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப், சரியா? இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப்ல இங்க இருக்கிறது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். இந்த கர்வ்ல நான் ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட்டுக்குள்ளார பாக்குறப்ப சீக்கண்ட் மாடுலஸ்னா என்னன்னு பார்த்தேன், ஆரிஜின்ல இருந்து ஏதோ ஒரு பாயிண்ட் ஆன் தி கர்வ், அது இங்கேயா இருக்கலாம், இங்கேயா இருக்கலாம், இங்கேயா இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம், அதுக்கு நான் வரைகிற லைன், அந்த லைனுக்கு நான் எடுக்கிற ஸ்லோப், அதுதான் சீக்கண்ட் மாடுலஸ். இனிஷியல் டான்ஜென்ட் மாடுலஸ்னா என்ன சொன்னேன், ஆரிஜின்ல இருந்து ஒரு டாட்டட் லைன் இதை டச் பண்ண மாதிரியே போகணும் வெளில. ஓகேவா? அப்ப இந்த எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளார இந்த டாட்டட் லைன்ல நான் வச்சதும் ஃபர்ஸ்ட் வரைஞ்ச சீக்கண்ட் மாடுலஸ்க்கு வரைஞ்ச ரெட் கலர் லைனும் ஒன்னா மெர்ஜ் ஆகி தான் இருக்கும், என்னோட கிராஃப் கூட மெர்ஜ் ஆகி தான் இருக்கும். அப்ப இதுக்கு நான் ஸ்லோப் எடுத்து ஒரு இ வேல்யூ வரும், அதுக்கு நான் ஸ்லோப் எடுத்து ஒரு இ வேல்யூ வரும்னா ரெண்டு இ வேல்யூ சேமா தான் இருக்கும். அதனால வித்தின் எலாஸ்டிக் லிமிட் சீக்கண்ட் மாடுலஸ் and initial tangent modulus value will be same. Value of E will be, இதோ இங்க எழுதி இருக்கேன் பாருங்க,
நோட் அப் டு எலாஸ்டிக் லிமிட் இஎஸ் வில் பி ஈக்குவல் டு இஐடின்னு எழுதியிருக்கும். ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ்ன்னு கூட சொல்ல முடியாது. எலாஸ்டிக் லிமிட்னு ஒன்று இருக்கு. நம்ம எஸ்ஓஎம் வரப்ப நான் அதை சொல்றேன். எலாஸ்டிக் லிமிட்னு ஒன்று இருக்கு, நான் சொல்றேன். அந்த எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் தான் ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும். ஓகேவா? ஹூக்ஸ்லாவே என்ன சொல்லுது? ஹூக்ஸ்லா என்ன நமக்கு சொல்லுது? ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின்னு சொல்லுது. அப்படின்னா ரெண்டும் இது ஏறுச்சுன்னா இதுவும் ஏறும், இது இறங்குச்சுன்னா இதுவும் ஏறும். சாரி, இது இறங்குச்சுன்னா அதுவும் இறங்கும். அப்ப எனக்கு லைன் இப்படி லீனியரா வந்துட்டு இருக்கும். இது ஃபுல் கர்வுக்கு இப்படி இருக்காது, கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் இப்படி இருக்கும். அது எவ்வளவு தூரம் அப்படி இருக்குன்ற அந்த பாயிண்ட், கட் ஆஃப் பாயிண்ட் இருக்குல்ல, அதுதான் எலாஸ்டிக் லிமிட். நம்ம பேசுவோம், அதெல்லாம் டீட்டெயிலா வரும். ஓகே, க்ரீப் கோஎஃபிஷியன்ட் எல்லாமே எழுதிட்டீங்களா? எனக்கு ரெஸ்பாண்ட் மட்டும் குயிக்கா பண்ணுங்க, கொஞ்சம் டக்கு டக்குன்னு எழுதிட்டு, நிறைய இருக்கு பாக்குறதுக்கு. இந்த ஸ்பீடு ஓகேவானு சொல்லுங்க, இல்ல ஃபாஸ்டா போகணும்னாலும் சொல்லுங்க. நோட்ஸ் அப்புறம் எழுதிக்கிறீங்கன்னா சொல்லுங்க, சந்தோஷமா கடகடன்னு முடிச்சிருவேன். ஆனா அப்புறம் உங்களுக்கு நேரம் கிடைக்காதுன்றதுனால தான் நான் சரி ஓகே அப்படின்னு எழுத வைக்கிறேன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கவனிங்க. க்ரீப்னா என்ன? க்ரீப் கோஎஃபிஷியன்ட்னு ஒன்று போட்டிங்களே, க்ரீப்னா என்ன? இங்க பாருங்க, நான் இதே அமௌண்ட் ஆஃப் லோடை தான் நான் என் ஸ்ட்ரக்சர் மேல வைக்க போறேன். லோடை ஏத்தல, லோடை அதிகப்படுத்தல. ஆனா ரொம்ப நாளைக்கு நான் இந்த லோடை இப்படியே வச்சுட்டே இருந்ததுனால என்ன ஆயிரும்னா, எக்ஸசிவா இது டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். லோடோட இன்டென்சிட்டி மாறல, லோடோட வேல்யூ மாறல, 100 கிலோமீட்டர் தான். ஆனா நிறைய டைம் பீரியடுக்கு இருந்ததுனால எனக்கு டிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கும், டிஃபர்மேஷன் நடந்திருக்கும். அதை தான் க்ரீப்னு சொல்றேன். ஸோ டைம் டிபெண்டன்ட் டிஃபர்மேஷன் அண்டர் சஸ்டைன்டு லோடிங், அதாவது சேம் லோடிங்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் க்ரீப். ஜெனரலா வீட்டில் இந்த ரப்பர் பேண்ட்லாம் ஒரு பெரிய டப்பால போட்டு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல அது ரப்பர் பேண்டா இருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு அதை எடுத்து பார்த்தீங்கன்னா கயிறு மாதிரி இருக்கும். அது எலாஸ்டிசிட்டி தன்மையை இழந்திருக்கும், ஏன்னா எக்ஸசிவா டிஃப்ளெக்ட் ஆயிருச்சு. அது ரொம்ப நாளைக்கு அதே அளவுக்கு டென்சைலோட அது தாங்கிட்டே இருந்துச்சு, அதனால அது லூஸ் பண்ணிருச்சு. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன் க்ரீப்புக்கு. இதே மாதிரி என்னோட பீம் காலம்னு எல்லாமே அதே மாதிரி பிஹேவ் பண்ணும். அந்த பேராமீட்டரையும் நான் உள்ள சேர்த்துக்கிறேன் ஈயோட வேல்யூல. கவனிங்களேன், இ அப்படிங்கிற விஷயம், அதாவது யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிற விஷயம் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. அதாவது கான்கிரீட்டுக்குனா இதான் வேல்யூ. இப்போ உங்களுக்கு பேர் எப்படியோ அந்த மாதிரி இதுக்கு கான்கிரீட்டுக்கு இதான், ஸ்டீலுக்கு இதான், இப்படின்னு எல்லாத்துக்கும் கான்ஸ்டன்டா இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ தான் நமக்கு என்னது? இ வேல்யூ. யங்ஸ் மாடுலஸ்ன்றது மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. அந்த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டியே ஒரு சஸ்டைன்டு லோடிங் இருக்கிறதுனால, ரொம்ப நாள் ரொம்ப வருஷத்துக்கு ஒரே லோடிங் ஒரே மாதிரி ஆக்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த மெட்டீரியலோட ஒரு தன்மையே மாறுதுன்றாங்க. அதனாலதான் க்ரீப் கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குள்ளார கொண்டு வந்து வச்சிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஓகே தானே? எஸ். ஸோ இதான் க்ரீப். அடுத்த வார்த்தையை டிஃபைன் பண்ணிடுறேன், அப்புறம் எழுதலாம். ஷ்ரிங்கேஜ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஜென்ரலா ஷ்ரிங்கேஜ் அப்படின்னா டிக்ரீஸ் இன் வால்யூம் ஆஃப் கான்கிரீட் டியூ டு ரிமூவல் ஆஃப் மாய்ச்சர். இது நமக்கு நார்மலா நடக்கிறது தான். சிமெண்ட்டை போடுறப்போ ஒரு வால்யூம்ல இருக்கும், ட்ரை ஆயிருச்சு, ஃபார்ம் ஒர்க் ரிமூவ் பண்றப்ப ரொம்ப மைன்யூட்டா அந்த சேஞ்சஸ் இருக்கும், நம்மளால அவ்வளவு பார்க்க முடியாது. பட் ஆனா அங்க ஒரு ஸ்ட்ரிங்க் நடக்குது, அந்த சுருங்கிறது நடக்குது. எப்பெல்லாம் சுருங்கிறது நடக்குதோ எனக்கு வால்யூம் சேஞ்ச் நடக்குதுன்னு அர்த்தம். சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை ஒரிஜினல் வால்யூம் தான் என்னது? ஸ்ட்ரெயின் ஆர் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். அப்ப இந்த ஸ்ட்ரெயின் எவ்வளவு நடக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு கான்ஸ்டன்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வேல்யூ தான் எனக்கு என்னது? 0.0003 ஃபார் டிசைன் பர்பஸ்க்கு நான் இதை எடுத்துக்கிறேன். இந்த ஸ்ட்ரெயினையும் நான் கன்சிடரேஷன்ல எடுத்துக்கணும் டிசைன்ல. அதனால அதுதான் 0.003. ஓகேவா? புரிஞ்சுதா? யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தீங்க 0.003 மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. எதுக்கு வருதுன்னு புரியுதா? 0.003 it is the decrease in volume of concrete due to removal of moisture due to evaporation. Because of the volume change a strain will be induced. அந்த ஸ்ட்ரெயினுக்கு பேரு shrinkage strain. அதோட வேல்யூ டிசைன் பர்பஸ்க்கு எவ்வளோனா 0.0003. ரைட்? க்ரீப்னா டைம் டிபெண்டன்ட் டிஃபர்மேஷன் அண்டர் கான்ஸ்டன்ட் லோடிங். யாருக்காச்சும் போரிங்கா இருக்கா? ஆல்ரெடி பட்டால் கண்டென்ட் பார்த்துருந்தீங்கன்னா, ஆல்ரெடி சப்ஜெக்ட் படிச்சுட்டேன் அப்படின்றவங்களுக்குலாம் ஃபைன். நெக்ஸ்ட் போவோமா? ஜென்ரலா புதுசா வெளிநாட்டுக்கு போறவங்க எல்லாம் வச்சுக்கோங்களேன், போயிட்டு அங்க ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும்னா என்ன பண்ணுவாங்க? அந்த வேலையை இந்தியன் ருபீஸ் கூட கன்வெர்ட் பண்ணிட்டு, என்னது ஒரு வெல்ரிக்கா இவ்வளோ 100 ரூபாயா, இவ்வளோ 1000 ரூபாயா அப்படின்னு தானே பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க கான்கிரீட்டுக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த கான்கிரீட் கம்ப்ரெஷன்ல எவ்வளவு தாங்கும்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. இதுக்கு அடுத்து அது டென்ஷன்ல எவ்வளவு தாங்கும், பெண்டிங்ல எவ்வளவு தாங்கும்னு தனித்தனியா கண்டுபிடிக்காம கம்ப்ரெஷன்ல எவ்வளவு தாங்குன்னு தெரியுதா, அதுல இவ்வளவு பர்சன்டேஜ் அது டென்ஷன்ல தாங்கும்.
அதுல இவ்வளவு பெர்சன்டேஜ் அது பெண்டிங்ல தாங்கும்னு அந்த பெர்சன்டேஜ் போட்டு பேசிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும் ஈஸியா. அதை தான் அடுத்து பண்ணியிருப்பாங்க. அந்த வேல்யூ நான் காமிக்கிறேன். டைரக்டா கொஸ்டின் கேட்கறாங்க. ஏதாவது கெஸ்ஸஸ் இருக்கா? கான்கிரீட் கம்ப்ரெஷன்ல 100 கிலோநியூட்டன் தாங்குதுன்னா டென்ஷன்ல எவ்வளவு தாங்கும்? இப்ப கான்கிரீட் கியூப் இருக்கு. இந்த கியூபை நான் இப்படி அழுத்துறப்ப அது நொறுங்கிறதுக்கு முன்னாடி 100 கிலோநியூட்டன் தாங்குச்சு. இப்ப இதே கான்கிரீட் கியூப் எடுத்துட்டு வந்து நான் இப்படி டென்ஷன் கொடுக்குறேன். அப்ப அது எவ்வளவு கிலோநியூட்டன் தாங்கும்னு கேட்கிறேன். சும்மா கெஸ் பண்ணுங்க ஏதாவது ஒரு வேல்யூ. 30-40 தாங்கிரும் சார். வெரி குட். 10% தான் தாங்கும். நான் இங்க 100 கிலோமீட்டர் வந்து இப்படி அழுத்தி கொடுக்கணும்னா இதை இழுத்து உடைக்கணும்னா வெறும் 10 கிலோமீட்டர் கொடுத்தனாலே போதும். இது இப்படி புல் பண்ணி உடைச்சிட முடியும். புரியுதா? ஸோ வெறுமே 10% தான். அதை தான் அடுத்து நம்ம எழுதுறோம். டைரக்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கும்னா 7 to 15 ஆர் லைக் டைரக்டா 10ன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ எப்படி எழுதியிருக்கேன் பாருங்க. டைரக்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் டு compressive strength of concrete, characteristic compressive strength of concrete by 10. ஓகே, உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். M20 கிரேட் கான்கிரீட், M20 கிரேட் கான்கிரீட் எவ்வளோ டென்சைல் ஸ்ட்ரென்த் அதுக்கு இருக்கும்? டைரக்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த் M20 கிரேட் கான்கிரீட் ஏன் 0.2 தானே? 2 நியூட்டன் per mm². FCK 20 by 10 போட்டா 2 தானே? அவ்வளவுதான். ஓகேவா? இங்க சார் நான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எல்லாம் போடணுமே அப்படின்லாம் யோசிக்க கூடாது. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியும் அந்த 0.67 எப்ப வரும்னா இந்த மாதிரி கன்வர்ஷன்ஸ்குள்ள எல்லாம் வரக்கூடாது. அது எப்போ வரணும்? நான் அந்த கான்கிரீட்டை மெம்பர் டிசைனுக்கு எடுத்துட்டு போறப்ப, நம்ம அடுத்து பீம் காலம் இதெல்லாம் பண்ண போறோம்ல, அப்பதான் அது உள்ள வருமே தவிர்த்து மற்ற இடத்துக்குலாம் எல்லா இடத்துலயும் போடக்கூடாது. மற்ற இடத்துல FCK தான். ஓகே, நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் ரப்சர், விச் மீன்ஸ் ரப்சர்னா ஃபிளக்சுரல் ஸ்ட்ரென்த், ஃபிளக்சுரல் ஸ்ட்ரென்த் ஆர் அப்படி இல்லைன்னா பெண்டிங் ஸ்ட்ரென்த், பெண்டிங் ஸ்ட்ரென்த் அது எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இதுல இருந்து டைரக்டா கொஸ்டின் நிறைய முறை வந்திருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பாத்தீங்கன்னா இது இருக்கு கண்டிப்பா. FCR which is மாடுலஸ் ஆஃப் ரப்சர்னு உங்ககிட்ட கேள்வி கேட்கலாம். பெண்டிங் ஸ்ட்ரென்த் என்னன்னு உங்ககிட்ட கேள்வி கேட்கலாம். ஃபிளக்சுரல் ஸ்ட்ரென்த் என்னன்னு உங்ககிட்ட கேள்வி கேட்கலாம். எதுக்கு? சே ஃபார் எக்ஸாம்பிள் M40 கிரேட் கான்கிரீட்டோட ஃபிளக்சுரல் ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லுன்னு கேட்பாங்க. என்ன பண்ணும்? ஸ்கொயர் ரூட்டை 40க்குள்ள போட்டுட்டு 40 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள போட்டுட்டு 0.7 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர். புரியுதா? அடுத்து ஸ்பிளிட் டென்சைல் டென்ஸ். அதுல என்ன அர்த்தம்னா, ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரெஸ் என்ன அர்த்தம்னா, இங்க நான் டைரக்டா டென்ஷன் கொடுக்கல. இங்க பாருங்க, உங்களை நான் டைரக்டா டார்ச்சர் பண்ணல, இப்படி இழுத்து. இன்ஸ்டன்ட் நான் என்ன பண்றேன், இந்த சிலிண்டர் மாதிரி மேக் பண்ணிருக்கேன்ல, இந்த சிலிண்டரை இப்படி வச்சு அழுத்துனேன்னா கம்ப்ரெஷன் இந்த டைரக்ஷன்ல, நான் இப்படி திருப்பி வச்சு இதை அழுத்துனேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைரக்ஷன்ல கம்ப்ரெஷன் தான். ஆனா இன்னொரு டைமென்ஷன்ல, அந்த சிலிண்டரோட டயாமீட்டர் டைமென்ஷன்ல பாத்தீங்கன்னா அது டென்ஷன். இங்க நான் அழுத்துறேன்னா இன்னொரு டைமென்ஷன், இங்க வெர்டிகலா கம்ப்ரெஷன் வரும், லேட்டரலா டென்ஷன் தானே வரும். அப்படி அது எவ்வளவு தாங்குதுன்னு பார்த்தேன்னா அதான் ஸ்பிளிட் டென்சைல். ஸ்பிளிட் டென்சைலுக்கும் டைரக்ட் டென்சைலுக்கும் வித்தியாசம் தெரியணும். ஸோ ஸ்பிளிட் டென்சைல் எவ்வளோனா 2/3 டைம்ஸ் ஆஃப் FCR FCK கன்ஃபார்ம் பண்ணுங்க. 2/3 டைம்ஸ் ஆஃப் FCR FCK கன்ஃபார்ம் பண்ணுங்க. யாராவது FCK தானே? ஒன்றும் இல்லை கலைச்சல். இங்கே பாருங்க, நான் வந்து வாட்டர் பாட்டில் இருக்கா, இங்கே பாருங்க, இந்த வாட்டர் பாட்டில இப்படி வச்சு சிலிண்டர் இதுல நான் இப்படி வச்சு டைரக்டா இப்படி கொடுத்தேன்னா கம்ப்ரெஷன். ஓகேவா? இதே வாட்டர் பாட்டில நான் இப்படி லே பண்ணி வச்சுட்டு இப்படி மேலே கீழே அழுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு பேரு தான் ஸ்பிளிட் டென்சைல். மேல நான் அழுத்த தான் செய்யறேன். ஓகே, ஆனா என்ன ஆகுது, எனக்கு லேட்டரலா டென்ஷன் கிரியேட் ஆகுது. அந்த கான்கிரீட்ல இந்த சர்ஃபேஸ்ல எல்லாம் டென்ஷன் கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ அதுக்கு பேரு ஸ்பிளிட் டென்சைல் டெஸ்ட். நம்ம ஸ்பிளிட் டென்சைல் டெஸ்ட்லாம் பார்த்துருக்கோம்ல, ரைட்? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க இந்த வேல்யூஸ்ல. அதுவும் முக்கியமா இந்த மாடுலஸ் ஆஃப் ரப்சர் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த வேல்யூ ரொம்ப முக்கியம். ஓகே, அது வந்து ஃபார்முலா வைஸ், ஆனா இதை அப்படி ரெப்ரசென்ட் பண்ணலையா? சரி, ஓகே, நான் அதை எழுதுறேன். 2p/πdl. FCRனா என்னன்னு எழுதிக்கோங்க. ஓகே ஓகே, இப்பதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கான்கிரீட் ரிலேட்டடா விட போறேன், வேண்டாம். இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம், கான்கிரீட் ரிலேட்டடா இருக்க எல்லா டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ், டிசைன் பாராமீட்டர்ஸ் எல்லாமே கான்கிரீட்ன்ற ஒரு மெட்டீரியலுக்கு பார்த்துருக்கோம். அடுத்து என்ன பண்ணணும், ஸ்டீலுக்கு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் டிசைனுக்கு போகணும். RCC சப்ஜெக்ட்ல என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே தனியா கவர் பண்ணி ஒரு ஸ்பெஷல் கோர்ஸா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸோட வீடியோஸ் இன்க்ளூட் ஆயிருக்கும். கிளாஸோட வீடியோஸ் இந்த மாதிரி கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 அதோட ரெஸ்பெக்டிவ் டாபிக்ஸையும் மென்ஷன் பண்ணி இதுல இருக்கும். அண்ட் நீங்க அந்த பர்டிகுலர் கிளாஸை வியூ பண்றதும் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல உங்களால வியூ படிக்க முடியும். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆப்ஷனும் இதுல இன்க்ளூசிவா இருக்கும். தென்
அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட ரெஸ்பெக்டிவ் நோட்ஸ், அந்த கிளாஸ்ல நான் என்ன நோட்ஸ் வச்சு நடத்திருப்பேனோ அது உங்களுக்கு பிடிஎஃபா இதுல அப்லோட் ஆயிருக்கும். இதுல இருந்தே உங்களால வியூ பண்ணி படிச்சுக்க முடியும். இருக்கு பாருங்க, இந்த மாதிரி ஸ்லாப்ஸ் ரிலேட்டட் ஃபார்முலா என்ன, கண்டென்ட் என்னன்னு கம்ப்ளீட் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். அந்த ஒரு டாபிக்கும் தனித்தனியா டாபிக் மென்ஷன் பண்ணி இதோட நோட்ஸ் இருக்கும். ஒன்ஸ் இதே நோட்ஸ் தான் கிளாஸ்லயே வச்சு பேசியிருப்போம். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கும் நோட்ஸ் மேக் பண்ணவும் ஈஸியா இருக்கும். அதுக்கு அடுத்து ப்ரீவியஸ் இயர் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் இதுக்கு முன்னாடி ஆர்சிசில இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்றதோட டாபிக் வைஸ் கம்பைலேஷனும் இது கூட அட்டாச் ஆயிருக்கும். அதையும் நீங்க ப்ராக்டிஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கிளாஸ்லயே அந்தந்த டாபிக் முடியிறப்ப டிஸ்கஷனும் பண்ணி முடிச்சிருப்பேன். இது உங்களோட ரெஃபரன்ஸ்க்கும் ப்ராக்டிஸ்க்கும் மட்டும்தான். இதை தவிர்த்து இந்த மொத்த ஆர்சிசி டாபிக் முடிஞ்சதுமே போர்ட்டல் டெஸ்டா நீங்களே வந்து போர்ட்டல்ல டெஸ்ட் எழுதி பார்த்துக்கிறதுக்காக ஆர்சிசி ரிலேட்டடா இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் எல்லாத்தையும் டெஸ்டாவும் இதுல இன்க்ளூட் பண்ணிருப்போம். அந்த டெஸ்ட்டும் நீங்க எடுத்துக்கலாம். ரெப்படிஷன்ஸும் அலவுடு தான். இந்த பர்டிகுலர் கோர்ஸை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி ஆர்சிசி மட்டும் அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆர்சிசி டிஎஸ்எஸ் எஸ்ஏ எஸ்ஓஎம் இப்படின்னு மொத்த ஸ்ட்ரக்சர்ஸ் பேப்பரோட காம்போவும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹார்ட்லி பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு ஒரு லைக் என்ன 7 கிளாஸஸ் இருக்கா, ஒரு கிளாஸ் வந்து ஒரு 2.5 hours இல்ல மேக்ஸிமம் போனா 3 hours இருக்கும். ஸோ 15 to 20 hours உங்களுக்கு இந்த மொத்த கண்டென்ட்டுமே கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? இதுலயும் IS 456ல இருந்து மட்டும் எந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் வரும்ன்ற அதை பத்தின கம்பைலேஷன் வீடியோவும் இதுலயே இன்க்ளூசிவா இருக்கும். ஸோ மொத்த ஆர்சிசியை நான் பெருசா படிச்சதே இல்லை, நான் டச் பண்ணதே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்க கண்டிப்பா இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த தரம் ஆர்சிசி ப்ரீ ஸ்ட்ரெஸ் ஸ்டீல் இது மூணும் புட் டுகெதரா போட்டு உங்களுக்கு 30 marks வரைக்கும் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. ப்ரீ ஸ்ட்ரெஸ்ல ஒரு 4 mark, ஸ்டீல்ல ஒரு 10 markன்னு வச்சுக்கிட்டா கூட மீதி 15 mark இந்த ஆர்சிசி டாபிக்ல இருந்து மட்டும் வரப்போகுது. அதுக்கு இதுல இருக்க கண்டென்ட்ஸை நீங்க தெளிவா படிச்சுட்டு போனீங்கனாலே 100% போதும். அண்ட் இந்த பர்டிகுலர் கோர்ஸோட வேலிடிட்டி நீங்க பர்ச்சேஸ் பண்ற டேட்ல இருந்து 1 month வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அதுக்குள்ளார இந்த கண்டென்ட் வாட்ச் பண்ணி முடிச்சு 20 hours கண்டென்ட் தான். ஸோ 1 month தாராளமா போதும். இந்த பர்டிகுலர் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி இந்த கண்டென்ட் கொடுத்துருக்கு. இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவோம் இது எல்லாமே கீழே டிஸ்பிளே ஆகிற 9751200200 நம்பருக்கு இதோட பிரைஸ் அண்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் டீடைல் அவங்க உங்களுக்கு சொல்லுங்க. சூப்பர். எஃப்சிஆர் கிரேட்டரா வரும், எஃப்சிடி தான் போட்டிருக்கீங்களா? சரி, இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட் ஸ்டீல் பத்தி படிக்கணும். எனக்கு சொல்லுங்களேன், என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸ்டீல் பத்தி? இப்போ படிக்க போறது ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் இல்ல. ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸை பத்தி படிக்காம நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? என்னாச்சு, என்ன இமேஜ்? எனக்கு தெரியல, நான் பாக்குறேன் என்னன்னு. ஓகே, ஸ்டீல் அங்க படிச்சது வந்து ஸ்டீல் எதை பத்தி படிச்சோம்னா ஸ்டீல் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீலா படிச்சோம் டிஎஸ்எஸ் சப்ஜெக்ட்ல. இங்க வந்து ஸ்டீல ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பாரா தான் படிக்கணும். ஓகேவா? சரி, சொல்லுங்க, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பாரா என்னெல்லாம் தெரியும்? ஓகே சார், அந்த ஸ்கிரீன்ஷாட் ஓபன் பண்ணு, சாட்ல இருக்க ஸ்கிரீன்ஷாட் ஓபன் பண்ணு. மீதி பேர்லாம் ஆன்சர் பண்ணுங்க. ஸ்டீல் ரிலேட்டடா உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்னு. ஓகே தான். இந்த 2/3 தான் அவங்க 0.66ன்னு போட்டிருக்காங்க. ஓகே தானே சக்தி பிரியா? க்ளோஸ் பண்ணிருப்பான். க்ளோஸ். மீதி பேர்லாம் சொல்லுங்க ஸ்டீல் பத்தி என்னன்னு. டயா, ஏஎஸ்டி, ஸ்பேசிங் ஆஃப் தி பார். ஏஎஸ்டினா என்ன? ஏஎஸ்டின்றாங்களே, என்னது அப்படின்னா ஏஎஸ்டினா? ஸ்டீலோட ஏரியா எவ்வளவு ஏரியா இருக்கும்? நான் நல்லா ஒரு 10 மீட்டர் கம்பி எடுத்து